அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்ப பகவானினுடைய அருள் வாக்கின்படி நிகழவிருக்கக்கூடிய அமாவாசை தினத்தன்று ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்படக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எந்த 5 ராசிக்காரர்களுக்கு இருக்கப்பெற போகிறது, அந்த 5 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகபட்சமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய முதல் ராசி பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பண வரவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பண நிலையில் மந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே நேரம் தேவையற்ற செலவுகள், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் வரலாம். ஃபேஸ்புக் போன்றவற்றை முக்கிய தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்த ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஒரு சில தினங்களில் இருக்கிறதுனால சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மன பயமும் நிலவ வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் சிலருக்கு காரிய தடைகள், கால தாமதங்கள் உருவாகலாம். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜை, சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் மாலை நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிறத பல நன்மையை தங்களுக்கு கொண்டு வருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் மூலமாக சோர்வு, மன அழுத்தம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல போட்டி, அழுத்தம் போன்றவை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். இதனால் மனதில் திடமான சிந்தனைகள் தோன்றலாம். சிலர் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களினுடைய பிடியில் கௌரவத்திற்காக வழி சென்று அகப்படுவாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்களாக போய் ஒரு பிரச்சனையில் சிக்க நேர அதிகபட்சமான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் உங்களுடைய பணியிட சூழலுக்கும் நீங்கள் என்ன மாதிரியான வேலைகளை செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாமல் நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக எதையோ செய்ய போய் எங்கெங்கேயோ மாட்டி எதையோ பிரச்சனைகளை எடுத்து தலைமையில் போட்டுக்கொள்ளாதீங்க. கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பெருமளவில் தாக்கம் ஏற்படக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது. அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே ஒரு விதமான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார்கிட்டையோ எந்த வம்புகளையும் வழக்குகளையும் வைத்து கொள்ளாதீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டாம். அதே நேரம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிடவும் வேண்டாங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆடம்பர செலவு, அனாவசிய செலவின் காரணமாக தேவையில்லாத பணப்பற்றாக்குறை, நிதி நெருக்கடி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் உஷாராகவும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். சிலர் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தாக்கம் உருவாக செய்யும். அவர்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் அவப்பெயர் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கார்த்திகை தீபத்தில் பங்கேற்கிறது, சுப்பிரமணியருக்கு சிவப்பு மலை சமர்ப்பித்து வழிபடுவது நல்லது. ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உறவினருடன் சிறு சிறு பிரச்சனைகள், வருமானம் மந்தமாகிறது, உடல் நலத்தில் அடிக்கடி பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுவது உண்டான பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு காரியங்களையும் சவால்களாக இருக்கும். போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதிகபட்சமான அலைக்கழிப்பு இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். எழுப்புறையாக இருக்கும். காலதாமதமாக இருக்கும். இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில்
வந்து சிலருக்கு அண்டை அயலாருடன் எல்லை தகராறு உண்டாகலாம். கண்டக சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் ஓரளவுக்கு சீராக வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படின்னாலும் எல்லை தகராறு இந்த மாதிரி சொந்த பந்தங்களுக்குள்ள உருவாகக்கூடிய அந்த சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அதிக அளவில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். எல்லா விஷயத்திற்குமே வந்து எடுத்தும் கவிழ்த்தும் அலட்சிய போக்கு, அவசர போக்கு இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதன் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் இருக்கும். சனி பகவானினுடைய தாக்கமும் சற்று குறைவாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது எதற்கும் நல்லது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு வேலை தொடர்பான தாமதம், கவலை, மனசஞ்சலம், பயண சிரமங்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. காதல் போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கடந்து வந்த காலங்களில் நடந்த எதிர்மறையான சம்பவங்களை மறைந்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வீங்க. அதிகப்படியான சிக்கல்கள் உருவாகும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை சரியான நேரத்திற்கு முடிக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம். உங்களுக்கும் உங்களுடைய சக பணியாளர்களோ இல்லை உயர் அதிகாரிகள் மத்தியிலேயோ வந்து சில சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த சில காலங்களாக இருக்கக்கூடிய பலதரப்பட்ட விஷயங்களில் அதிகப்படியான பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ரொம்ப ரொம்ப உஷாராக செயல்பட வேண்டியது அவசியம். ஆரோக்கிய விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா காலநிலை பருவநிலை மாற்றத்தின் காரணமாக வந்து உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு சிரமம் பார்க்காம படிச்சிங்க அப்படின்னா நிச்சயம் தங்களால் வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். விளையாட்டு மாணவர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும்போது சாலை விதிமுறைகளை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. நிதானமாக செல்லுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் சிறிதாக ஒரு அடிப்படை வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அடுத்த ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்கள். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்க முடியாத போகிற நிலை உருவாகலாம். எதிர்பாராத செலவுகள், சமூகத்தில் தேவையற்ற பேச்சுக்களை எதிர்கொள்ளவோ நேரிடலாம். விரைய செலவும் உங்களுக்கு உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்ற மன வருத்தமும் இருக்குங்க. சங்கடங்கள் நீடிக்கவும் செய்யலாம். அதே நேரம் வந்து உழைக்கிறவங்க நீங்களாக இருந்தால் ஊதியம் பெறுபவங்க வேறொருவராக இருப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலத்தில் எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயங்கள்லையும் வந்து அதிரடியான மாற்றங்கள் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிரமம் பார்க்காம இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். செலவுகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் வந்து மனஸ்தாபங்கள் உருவாகலாம். அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் எழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அமைய பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் செலவினங்கள் வந்து அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது சால சிறந்த ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த
ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதாவது அக்கம் பக்கத்தில் உருவாகக்கூடிய சில்லறை சண்டைகளாகட்டும், கணவன் மனைவிக்கு இடையில் உருவாகக்கூடிய கருத்து வேறுபாடின் காரணமாக எழக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியம். தேவையில்லாமல் விவாதமாகிறது ஒரு விஷயத்தில் அப்படின்னும் போது ஆரம்பத்திலேயே அதை தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பாவை திருவெண்பாவை படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுப்பிரமணியருக்கு நவதானியங்கள் நிவேதனம் செய்ய வேண்டியது அவசியம். வீட்டில் காலை மாலை தீபம் ஏற்றி வழிபட அனைத்து வித நன்மைகளையும் அனைத்து வித நன்மைகளும் தங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க.